ஹலோ டியர் மாண்டிஸ். நரசிம்மா, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்ச ஏழுமலை அப்படிங்கிற ஒரு படங்க. அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்குல யார் பண்ணது அப்படின்னா நம்ம தாத்தா பாலையா. சொல்லவே இல்ல. ஏழுமலை படம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அந்த மாஸ் பிஜிஎம் தான். எப்படி சூப்பரா இருக்கா? இப்ப அப்படியே பாலையா வெர்ஷனை பாருங்க. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஒரு ஜட்டி போடாத ஒரு குட்டி பாலையாவை காமிக்கிறானுங்க. ஓ, குரலி வித்தையா? அந்த ஜட்டி போடாத குட்டி பாலையா வளர்ந்து பெரிய ஜட்டி போட்ட பாலையாவை உருமாறுறாரு. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாலையாவோட 3 விகார பொசிஷன்ஸ காமிக்கிறானுங்க. நம்பர் 1, ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருஷ்டி பொம்மைய வீட்டுக்கு வெளியே மாட்டோம் தெரியுமா? அது மாதிரியான ஒரு போஸ் திருஷ்டி பாலையா. 2வது போஸ் அம்மன குண்டி பாலையா. 3வது போஸ் ஒருத்தன் காஜில ஒருத்திய துரத்திட்டு ஒன்னா எப்படி இருக்கும் அந்த போஸ் ஒன்னு காமிக்கிறானுங்க. ஆக மொத்தம் 3 போஸ். அடுத்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட இன்ட்ரோ சீன். ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேக்குறேன், உங்களுக்கு பர்த்டே இன்னைக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னைக்கு குளிக்கிறோமோ இல்லையோ அன்னைக்கு கரெக்டா குளிச்சிருவோம், ரைட்டா? இப்ப நம்ம அப்படியே படத்துடைய சீனுக்கு வருவோம். இங்கேயும் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டேங்க. நம்ம தமிழ் வெர்ஷன்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா 2-3 பெண்கள் சேர்ந்து வலுக்கட்டாயமா அவளை குளிக்க வைப்பாளுங்க. சரியான பாண்டையா இருப்பா போல. எல்லாரும் அவ்வளவு வலுக்கட்டாயமா பண்ணி குளிக்க வைக்கிறாங்க. சரி, இது தமிழ் வெர்ஷன். அப்படியே இந்த தெலுங்கு வெர்ஷனுக்கு போனீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மசாஜ் சென்டர்ல மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த சீனு பார்க்கும் போதே ஒரு டவுட். என்னடா இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல ஒரு அப்நார்மல் சைல்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கே, இதுக்கு மூளையில எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அப்பவே எனக்கு ஒரு லைட்டா ஒரு டவுட் இருந்துச்சு. அது அடுத்த சீன்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹீரோவுடைய இன்ட்ரோடக்ஷன். நம்ம தாத்தா பாலையா இந்த படத்துல பரதநாட்டிய டான்சர். இல்ல, நான் தெரிஞ்சேதான் கேக்குறேன். இதெல்லாம் எங்கடா உட்காந்து யோசிப்பீங்க? ஆட தெரிஞ்சவனுக்கே பரதம் வராது. இந்த ஆளுக்கு ஆட தெரியாது, ஆட்டதான் தெரியும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்பயும் எப்படிடா இப்படிப்பட்ட சீனெல்லாம் எடுக்கிறீங்க? சரி, அதெல்லாம் விடுவோம். மேட்ரு என்னன்னா, ஹீரோயின் கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு பாலையா பரதநாட்டியம் ஆடுறது எங்கேயோ 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோவில்ல கேக்குதான். டேய், நான் மறுபடியும் தெரிஞ்சேதான் கேக்குறேன். பரதநாட்டியம் ஆடுனா எப்படிடா அந்த பொண்ணுக்கு கேக்கும்? அதுவும் பாட்டா எப்படிடா கேக்கும்? கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான், கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாயம்மானந்தான். சரி, போய் தொலை அப்படின்னு விட்டாச்சு. இந்த பாட்டு சவுண்டை கேட்டுக்கிட்டே அப்படியே ஹீரோயின் போய் பார்த்தா பாலையா ஆட்டிட்டு இருக்காரு, அதாவது ஆடிட்டு இருக்காரு. ஐயோ, அது ஒரு டான்ஸ். அதை நீங்க பார்க்கணுமே. ஒரு டான்ஸ். ஐயோ, அத்தை நீங்க பார்க்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. இந்த ஆளு ஆடுறது பரதம். இந்த குரங்கு டான்ஸ பார்த்து இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகுது. போன சீன்ல நான் சொன்னனா, இந்த பொண்ணு ரொம்ப அப்நார்மலா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கு, இது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா இருக்கும்னு நான் சொன்னனா.
இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி எலவு டான்ஸ் ஆடினா காக்கா வலிப்பு வேணா வரும், காதல்லாம் வராதுடா. யார்கிட்ட பூ சுத்துற? ஆனா இது ஒரு ஸ்பெஷலான ஒரு லவ் தாங்க. ஏன்னா லவ் பண்றது ஸ்பெஷல் சைல்டாச்சே. நல்லா இருக்குடா. இப்போ ஹீரோயின் டான்ஸ்ல மயங்கிருச்சா, அடுத்த ஒரு சீன் வைக்கிறாடுங்க. ஹீரோயினுக்கும் பரதம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒண்ணு வந்துருச்சு. இப்ப நம்ம அப்படியே தமிழ் வெர்ஷனுக்கு வருவோம். ஹீரோவை ஹீரோயின் வீட்டுக்கு டான்ஸ் சொல்லி தர கூப்பிடுறாங்க. எங்க அஞ்சலிக்கு எப்பப்ப போர் அடிக்குதோ அப்பப்ப டான்ஸ் கத்துக்கிடு. உடனே நம்ம அர்ஜுன் என்ன தெரியுமா பண்றாரு? உயிருக்கு மேலான கலையும் உண்மையான கலைஞனும் வீட்டுல எறிகிற லாந்தர் விளக்குல வானத்தில் இருக்கிற சூரியன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஒன்னு சொல்லித்தர முடியும்னு சொல்லு, இல்ல முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடு. எதுக்கு இந்த பஞ்சு டைலாக்கு? ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. நாணயத்துக்கு ரெண்டு பக்கம், என் நாட்டியத்துக்கும் ரெண்டு பக்கம். ஒன்னு அபிநயம், இன்னொன்னு ஆண்மை. பரதநாட்டியத்தில் அபிநயம் மட்டும் இல்ல, ஆன்மீகம் இருக்கு. தேக அசைவு மட்டும் இல்ல, தெய்வீகமும் இருக்கு. கோடி கோடிய பணம் இருந்தாலும் நாம தான் கோயில் போகணுமே தவிர கோயில் நம்ம வீட்டுக்கு வராது. யார்யா நீயே? நீயும் ஒரு ஸ்பெஷல் சைல்டு தான் போல இந்த படத்துல. கடவுளே. இந்த ஒரு மியூசிக்காகவே படத்தை 100 வாட்டி பார்க்கலாம் தமிழ் வெர்ஷன்ல. வீட்டுக்குள்ள ஒரு 2 நாய் இருக்குங்க. அர்ஜுன் வந்து முடியாது, என்னால சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போவாப்ல. அப்ப அந்த நாயை அவுத்து விடுவாங்க. அந்த நாய் அர்ஜுனை கடிக்காது. இப்ப தமிழ் வெர்ஷன்ல இப்படி இருக்கா? அப்படியே இந்த சீனை தெலுங்கு வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா, காதல் என்று அர்த்தம். தம்பி என்னடா அண்ணன் கும்பிட்டு இருக்க, பாத்துட்டு இருக்க, நீ கும்பிடுறா. கும்பிட்டா தானடா அண்ணன் தம்பி 2 பேரும் கேட்பாரு. பாஸ் எப்படி நம்ம நாயோட பாஸ். லவ் யூ. இந்த படத்துல பாலையாக்கு எவ்வளவு மல்டி டேலண்ட் பாருங்களேன். சூப்பர் சிங்கர் பாலையா, கண்ணாடி பார்க்கையில டான்ஸ் மாஸ்டர் பாலையா, நாய் பிடிக்கிற பாலையா, சாரி நாய்களுக்கெல்லாம் பிடிக்கிற பாலையா. எவ்வளவு மல்டி டேலண்ட், எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர். அதுலயும் அந்த லேசர் லைட்லாம் பாருங்க, கண்ணுலே பொற விழுந்திருக்கு. அப்பயும் அந்த பவர் வருதுன்னா அப்போ அது எப்படிப்பட்ட பவரா இருக்கும்? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். சரி, இப்ப அடுத்த காமெடி சீனுக்கு போவோம் பாருங்க. ஹீரோயின் வந்து பரதம் கத்துக்க வந்துருச்சுங்க. இப்போ ஹீரோயினுக்கு பரதத்துல வணக்கம் வைக்க சொல்லி தரணும். முதல்ல இந்த சீன் தமிழ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா? அப்படியே இந்த சீனை தெலுங்குல பாத்தீங்கன்னா, ఇలా భంగిమ ఇలా ఉండాలి, నడు ఇలా బిగించి పట్టాలి. யோ என்னையா வணக்கம் வைக்க சொல்லி தர சொன்னா அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டு இருக்க. யோ தாத்தா, உள்ள தூக்கி போட்டுருவாக்கியா. இந்த மாதிரி கெலட்டு பூமர் அங்கிள்ஸ் இந்தியால இருக்கிறதுனாலதான் பொம்பளை பிள்ளைங்க டியூஷன் போறது கூட நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு. அங்க புடிச்சுதான் உனக்கு வணக்கம் வைக்க சொல்லி தருவாங்களா? அப்நார்மல் ஸ்பெஷல் சைல்டுனா நீ என்ன வேணா பண்ணுவியா? சரி, இங்கதான் அபியூஸ் பண்றான் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி சாங்குக்கு போறாங்க. அங்கேயும் அதே வேலை தான் பண்ணிட்டு தெரியுறா. ஐயோ, இந்த தாத்தா ரொம்ப டேஞ்சர் தாத்தா போல இருக்கே. அட நார போயிரு, இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாதாடா. தாத்தாவா? டியர் மாண்டிஸ், இப்போ நீங்க டாட்டா காமிக்கணும்னா எப்படி காமிப்பீங்க? இப்படி கையை எடுத்து இப்படிதானே காமிப்பீங்க. ஏண்டா ஒழுங்கா டாட்டா காமிச்சா ஆவாதடா. என்னடா ஸ்டெப் இது? டாட்டா ஸ்டெப் படத்துல ஒரு லூஸ் இருந்தாலே தாங்காது. இது என்னடா ரெண்டுமே மெண்டலா இருக்கு. என்னென்னமா பண்ணிட்டு தெரியுறாங்க. நேரா நின்னு டாட்டா காமிச்சா அது டாட்டான்னு ஒத்துக்க மாட்டாங்களா? அது ஏன் சூத்தா மட்டையை திருப்பி தான் காமிக்கணுமா? சரி ஓகே, விடுங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாது? நம்ம அப்நார்மல் ஹீரோயினுக்கு எவ்வளவுதான் பரதம் சொல்லி கொடுத்தாலும் பரதம் வரமாட்டேங்குது. அதுக்கு பரதம் சொல்லி கொடுக்கறவனுக்கு பரதம் தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு நீங்க கேட்பீங்க.
இப்போ எப்படி பரதம் கத்துக்கணும் அப்படிங்கறத அவரே குரங்கு டான்ஸ்ல ஆடி காமிக்கிறாப்ல. ஏண்டி தற்குறி, உனக்கு நிக்கவே தெரியல, நீ எப்படி பரதம் ஆடுவ? ஒழுங்கா நில்லு, காலை காமி. என்னடி கால் இது? பென்சில் குச்சி மாதிரி இருக்கு. நீ எல்லாம் பரதம் ஆடலாமா? என் காலை பார்த்திருக்கியா? ஆஸ்ட்ரிச் கோழி லெக் பீஸ் மாதிரி இருக்கும். இப்ப நான் ஆடுறேன், அதை பார்த்து அப்படியே நீ ஆடுற. உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில. பயப்பிடிச்சிட்டான். இதுக்கப்புறம்லாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் ஆயிருவீங்க. நம்ம தாத்தா பாலையாக்கும் அர்ஜுன் அவர்களுக்கும் ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குங்க. இப்ப அந்த குழந்தை பசியில அழுதுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்றாங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, புருஷனும் இல்ல, அந்த பொண்ணுக்கு குழந்தையும் இல்ல. அப்புறம் எப்படி அந்த புள்ள பால் கொடுக்குது? சரி அதெல்லாம் கூட விடுங்க. பார்த்தோன்னே 2 பேர் டீசெண்டா கிளம்புனாங்களா? நம்ம ஆளு பாருங்க, அதையே உத்து பாத்துட்டு இருக்கான். ஒரிஜினல் தெலுங்கு வருஷன்ல தான் இந்த மாதிரி ஒரு அட்டகாசம் பண்றாங்கன்னா நீங்களுமாடா? இப்போ இந்த சீனை ஜஸ்டிஃபை பண்ணும். இதெல்லாம் ஏமா பண்ற அப்படின்னு கேட்டா ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணையா? இல்ல நான் இன்னொரு வாட்டி தெரிஞ்சேதான் கேக்குறேன். எங்க தாத்தா பாலையாவை பார்த்தா உங்களுக்கெல்லாம் என்ன நெத்தியில கேனப்பயன் எழுதிருக்காடா? இல்ல எங்க ஆள் தான் அப்படி பிஹேவ் பண்றாரா? இருக்கலாம், அப்படி பிஹேவ் பண்ணிருக்கலாம். அதுக்கு நீ இப்படிப்பட்ட கூமுட்ட சீன்ஸ் எல்லாமடா வைப்பீங்க? அதையும் தமிழ்ல வேற அப்படியே எடுத்து வச்சு சீமான் என்ன சொல்ற மாதிரி ரொம்ப திட்டவும் முடியல. திட்டுனா வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பேசுறவன வேற பயமா இருக்கு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த சீனுக்கு வந்தோம்னா, இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறா வீட்டுக்கு. அது பொம்மை பாரு, பாவம் தாத்தா வேற பதறிட்டாரு. குழந்தைய காணும் தலை அடிங்கம்மா அழக. சரி குழந்தைய தூக்கிட்டு போய் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஒரு சாமி போட்டோ, இங்க ஒரு கத்தி ஒண்ணு இருக்கு, இன்னொரு போட்டோல வெங்கடேஸ்வர சாமி. இந்த 3த்துல எது குழந்தை தொடுதோ அதுபடிதான் அவன் லைஃப் அமையுமாமா. ஏண்டி கிறுக்கு, உன் லைஃப் நாசமா தான் போகுதுங்கிறது எங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது. இத போய் அந்த குழந்தைய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றியே, சத்தியமா நீ ஸ்பெஷல் சைல்டு தான். அந்த குழந்தை போய் வெங்கடேஸ்வர சாமியை தொட்டுருது. உடனே அங்க கட் பண்ணி ஒரு டூயட் சாங்க்கு போயிடுறாங்க. ஏமா லவ் பண்றது தாத்தாவை, இதுக்கே அந்த ஆளை தூக்கி உள்ள போடணும். நீ என்னடா இத வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் வேற பண்ற? Hey, I've seen this one. This is a classic. ஏயா அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த சூத்தா மட்டல அடிக்கிற ஸ்டெப்ப போட்டுட்டு தான் இருக்கியாடி? வெக்கமா இல்ல? இப்ப நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஃபேவரட்டான ஒரு மாஸ் சீனுக்கு வருவோம். இது எவ்வளவு மாசா இருக்கு. அப்படியே இத தெலுங்கு வெர்ஷன்ல பார்த்தோம்னா, வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே டக்குமுக்கு தானோ. இந்த ஸ்கூல் பிரேயர்ல அட்டென்ஷன்ல நிப்பாங்கல்ல, அது மாதிரி நின்றுட்டு இருக்க அந்த ஆள். யோ டைரக்டர் நில்லுன்னு சொன்னா நின்றுவியா? எதையாச்சும் பண்ணியா? எதையாச்சும் பாடி லாங்குவேஜ் காமி. பாடி அரேஞ்ச் கூட நகர மாட்டேங்குது. இந்த படத்துல தாத்தா பாலையா போட்ட காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ திருவிழால இருந்து திருடின ட்ரிபிள் எக்ஸ் சைஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த திருவிழால காணா போனதவன் திருன்னு முழிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி எல்லா சீன்லயும் அப்படியே முழிச்சுக்கிட்டு என்னையா பண்ற? எதையாச்சும் பண்ணியா? சரி இதெல்லாம் விடுங்க. இந்த கிராபிக்ஸ் கண்டுபிடிச்ச காலத்துக்கு முன்னாடி எப்படி அத கிராபிக்ஸ் நம்ப வச்சிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அந்த சந்தேகத்தை இப்ப நான் கிளியர் பண்றேன் பாருங்க. ஏண்டா இதெல்லாம் என்ன மாதிரி எடிட்டிங்டா? ஜம்ப் பண்ண சொன்னா என்னடா ஜூம் போயிருக்கீங்க? அசையவும் மாற்ற, கம் போட்ட மாதிரி அதே இடத்துல நிக்கிற, தாவையானா தாவவும் மாற்ற. சோ இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். சரி இப்ப அப்படியே நம்ம பிளாஷ்பேக் சீனுக்கு போவோம். ஓப்பனிங் சீன்ல எப்படி ஹீரோயின் ஹீரோவோட டான்ஸ பார்த்து, அத டான்ஸ்னு சொல்ல முடியாது,
இருந்தாலும் கதைப்படி அப்படிதானே, ஹீரோவோட பரதத்தை பார்த்து எப்படி இம்ப்ரெஸ் ஆனாங்களோ அதே மாதிரி பிளாஷ்பேக்ல வர பாலையா ஒய்ஃபான சிம்ரனும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. சிம்ரன் மட்டும் அந்த டான்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனா பரவாயில்ல, சுத்தி நிக்கிற ஊரே இம்ப்ரெஸ் ஆகுது. ஒரு ஊரையே இது பரதம்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க அந்த ஆளு. குரங்கு இமயமலையில நின்று ஆடுற மாதிரி ஸ்டெப்பு, இதெல்லாம் பரதம்னு பார்த்து ஒரு ஊரே நம்பிட்டு இருக்கு. ப்ராடு பசங்களா. நம்ம பாலையாக்கு நிறைய சூப்பர் பவர் இருக்குங்கிறத இந்த படத்து மூலியமா நம்மளுக்கு வந்து தெரிய வந்துருச்சு. இப்ப அடுத்து சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்டைலையும் ஒண்ணு பண்ணிருப்பாரு பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம தாத்தா பாலையா முந்த நாள் நிறைய பருப்பு சாதம் தின்றுருக்காரு. அதனால அவருக்கு பேசும் போதெல்லாம் குசு வருது போல. அதை கண்ட்ரோல் பண்ணதான் இந்த ஆக்ஷன் எல்லாம். மொத்தத்துல இந்த ஏழுமலை என்கிற நரசிம்மன் நாயுடு இந்த படத்தை போட்டு பார்த்தா நீ டெட் பாடி ஆயிடும். இதுக்கு மேல என்னால முடியாது. நான் இதோட ஜகா வாங்கி எண்டு கார்டு போட்டுக்கிறேன். திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.